நான் இப்போ உங்களுக்கு பெர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி பிளஸ் ஏஐ இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் ஆக்ஷன் கால் சேர்ந்து ஓடும் ஒரு பெரிய ஸ்போக்கன் தமிழ் பிளாக்கும் குடுக்குறேன். பெர்சனல் ஸ்டோரி பிளஸ் டீப் மோட்டிவேஷன் லாங் பிளாக். ஒரு விஷயம் நான் உங்களோட ஓப்பனா ஷேர் பண்ணணும். நான் இப்படி இன்னைக்கு உங்க முன்னாடி ஏஐ, டிஜிட்டல் அகாடமி, எம்பயர் சிஸ்டம்ஸ், ஃபனல்ஸ்ன்னு எல்லாம் பேசுற இடத்துக்கு வந்தது ஒரு நாள்ல இல்ல. ஒரு காலத்துல நானும் உங்கள மாதிரியே தான். கன்ஃப்யூஷன், வலி, எதிர்காலம் பத்திய பயம் எல்லாமே மிக்ஸ் ஆயிருந்தது. நான் பள்ளி, கல்லூரி முடிச்சேன். சில வேலைகளும் பண்ணேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்தேன். சில ப்ராஜெக்ட்கள் எடுத்தேன். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு கேள்வி இருந்தது. இப்போ நான் செய்றது தான் என் வாழ்க்கையின் ஃபுல் பொட்டன்ஷியலா? இதுதானா நான் வேண்டிய லெவல்? நான் எப்போ ஃபேமிலீஸ்க்கும், நம்ம ஊர் மக்களுக்கும் ப்ரவுட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு போகப் போறேன்னு, சில நேரம் வந்து பேங்க் அக்கவுண்ட் பார்த்தா மனசு சுருங்கி போயிருக்கும். கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அதிகமா இருந்திருக்கும். சுற்றுப்பக்கம்லயே எல்லாரும் செட்டில் ஆகணும்னு சொல்லிக் கொண்டிருந்த நேரம். அப்போ ஒரு பக்கம் நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் உண்மையாலே ஏதாவது பெரியது கிரியேட் பண்ண முடியுமா? அல்ல நான் லைஃப்‌க்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேனா? அதான் நான் ஸ்ரீ பகவத் சேயாவை சந்திச்ச காலம். அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்ன ஒரு வரி. ஆனா அந்த ஒரு வரி என் வாழ்க்கையையே முழுக்க மாத்தினிச்சு. மனதளவில அடைவதற்கு ஒண்ணுமில்ல. இதுதான் ஞானம். முதல்ல நான் இந்த லைன் கேள்விஞ்சபோது, அது ஒரு ஆர்டர் மாரி இல்ல. ஒரு ஆழமான உண்மை மாரி ஃபீல் ஆயிருச்சு. நான் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு, இந்த வரியையே மீண்டும் மீண்டும் மனசுல சொல்லிக் கொண்டே இருந்தேன். மனதளவில அடைவதற்கு ஒண்ணுமில்ல. மனதளவில அடைவதற்கு ஒண்ணுமில்ல. மனதளவில அடைவதற்கு ஒண்ணுமில்ல. அதுக்கப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? முன்னாடி என் மனம் இப்படித்தான் பேசும். நமக்கு இதெல்லாம் முடியாது. நம்ம பேக்கிரவுண்ட்ல இது வந்து சேராது. நமக்கு தமிழ் தான் நல்லா வரும். இங்கிலீஷ் ஸ்ட்ராங் இல்ல. ஏஐ சார் மாரி பெரியவங்களுக்கு தான் நம்ம மாரி எதுக்கு? இப்படி சொல்லிக் கொண்டிருந்த மனதோட நான் ஒரு டீல் பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கே சொன்னேன். இல்ல இப்ப இருந்து இந்த கத மாத்தணும். நானும் என்ன பத்தி ஒரு புதிய சத்தியத்த பிலீவ் பண்ண போறேன். நானும் ஏஐ கத்துக்க முடியும். நானும் இந்த டெக்னாலஜிய நமக்கான மொழியில, நமக்கான மக்கள் மீது பயன்படுத்த முடியும். நானும் ஒரு நாள் என் சொந்த ஏஐ டிஜிட்டல் அகாடமி, ஏஐ எஜுகேஷன் எம்பயர் பில்ட் பண்ண போறேன். நானும் உலகம் முழுக்க உள்ள வாழ்க்கை ஸ்ட்ரகிள் பண்ற மாணவர்கள், ஜாப் தேடி நொந்துறவங்களுக்கு, பிசினஸ் பண்ணி திணறவங்களுக்கு வழிகாட்டப் போறேன். இதெல்லாம் முதல்ல மைண்ட்ல தான் நடந்தது. அதுகிட்டே தான் ஸ்ரீ பகவத் ஐயாவின் வரிய நான் ஒவ்வொரு நாளும் லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். முதலாவது மாற்றம் மனப்புரிதல். நம்ம மைண்ட் ஷிஃப்ட் ஆகுறப்ப தான் உலகமே ஸ்லோலி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது அறிவு. நான் என்ன பண்ணினேன், ஏஐ பத்தி புத்தகம் மட்டும் வாசிக்கல. டைரக்ட்டா டூல்ஸ் ஓப்பன் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி என் வாழ்க்கை கோல்ஸ் எழுத உதவி பண்ணுன்னு சொல்லியும் பார்த்தேன். ஏஐ பயன்படுத்தி என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் பில்ட் பண்ணலாம்? அன்னு கேட்டு ஐடியாஸ் வாங்கியும் பார்த்தேன். மிட்ஜர்னி, கேன்வா, ஏஐ, பிக்ட்ரி, ஜாப்பியர், மேக் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாள்ல பெர்ஃபெக்ட் ஆகல. ஆனா தினமும் சின்ன ப்ராக்ரஸ் இருந்தது. அடுத்த லெவல் செயல். அறிவு வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நான் Instagramல ஃபர்ஸ்ட் ரீல் அப்லோட் பண்றனால எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. வாய்ஸ் எப்படி இருக்கும்? பீப்பிள் என்ன நெனைப்பாங்க? தமிழ்ல பேசலாமா? இங்கிலீஷ்ல பேசலாமா? என்ன டவுட்லாம் இருந்தாலும், அந்த டவுட்டை விட ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்தேன். ஒரு ரீல் தப்ஸ் வந்திருக்கும். மறுநாள் இன்னொரு ரீல் பெட்டரா இருக்கும். ஒரு கன்டென்ட்‌க்கு லைக் குறைவு, இன்னொன்னுக்கு ஷேர் அதிகம். இப்படி ஸ்லோலி நம்ம உள்ள கான்ஃபிடன்ஸ் வளர ஆரம்பிச்சது. அப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது தான் என் வாழ்க்கை பாதைய பார்த்து நான் முடிவு பண்ணினேன். நான் வெறும் ஃப்ரீலான்சரா இருக்க போறதில்ல. நான் ஏஐ டூல்ஸ் மட்டும் கத்துக்கின்ட்டு, எனக்கு மட்டும் யூஸ் பண்ண போறதில்ல. நான் ஒரு ஏஐ ட்ரெய்னர், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், ஒரு ஏஐ எஜுகேஷன் ஃபவுண்டராக இருக்க போகிறேன். அதுக்காக தான் நான் முழுக்கவும் ஏஐ டிஜிட்டல் அகாடமி சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏஐ நாலேட்ஜ் அத்தாரிட்டி, பெர்சனல் பிராண்ட் எம்பயர், கான்டென்ட் டாமினேஷன் சிஸ்டம், ஆடியன்ஸ் கம்யூனிட்டி ஈக்கோசிஸ்டம், ப்ராடக்ட் ஈக்கோசிஸ்டம், மார்க்கெட்டிங் குரோத் என்ஜின், சேல்ஸ் ஃபனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குளோபல் ஏஐ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இவையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட ஐடியா அல்ல. என் வாழ்க்கையிலேயே நான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எம்பயர்னோட மேப். இவ்வளவு ஆண்டுகளில் மனப்புரிதல் பிளஸ் அறிவு பிளஸ் செயல் சேர்ந்து கொடுத்த பலன் என்ன தெரியுமா? இன்னை நான் நிம்மதியா ஒரு விஷயம் சொல்ல முடிகிறேன். நான் சிறிய வயசுல ஆரம்பிச்ச பயணம், இன்னைக்கு என் சொத்து மதிப்பு 1,00,00,000க்கு மேல போயிருக்கு. இந்த ஒரு சென்டென்ஸ் நான் RS1 கொடிய மட்டும் செலிப்ரேட் பண்ண சொல்லல. அந்த அமவுண்ட்ங்கிறது யாருக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். நீங்க 10,00,000 இருக்கலாம், 50,00,000 இருக்கலாம், 5,00,00,000 இருக்கலாம். அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா, ஒரு காலத்துல நான் நமக்கு முடியாதுன்னு நெனச்சவன். பின்னாடி நிக்கிறவன், சிச்சுவேஷன் ப்ளேம் பண்றவன், அவன்கிட்ட இருந்து இன்னைக்கு நமக்கு எல்லாம் பாசிபிள் தான். மனதளவில் அடைவதற்கு ஒண்ணும் இல்லன்னு உண்மையா ஃபீல் பண்றவன்,
ஆக நான் சேஞ்ச் ஆனேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு எனக்கு காரணம் என்னன்னு கேட்டா 2 பெரிய வேர்ட்ஸ். மைண்ட் செட். ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஞானம். ஏஐ இந்த காலத்துல நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய டெக்னாலஜி வாசல். இப்போ உங்கள்ட்ட நான் ஹானஸ்ட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து இத பில்ட் பண்ண முடிஞ்சா, எதார்த்தமாவே சிரமம் நிறைந்த பேக்கிரவுண்ட்ல இருந்தாலும், நீங்க ஏன் முடியாதா? நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், ஜாப் தேடி நொந்தவரா இருக்கலாம், பிசினஸ் ஸ்லோவா நடக்குதுன்ட்டு டென்ஷன்ல இருக்கலாம், குடும்ப பளு, கடன் பொறுப்பு எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா கதையின் மேல இருக்கும் உண்மையான கதையே உங்க மனத பத்தி தான். நீங்க உங்க மனத்தோட இப்போ என்ன டீல் பண்ண போறீங்க? ஏஐ நமக்கு கடினம்னு நம்பிக்கிட்டு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு அப்போ கத்துக்கொண்டிருந்தா ரிக்ரெட் பண்ண போறீங்களா? அல்ல இப்போ இந்த நிமிஷத்திலேயே டிசிஷன் எடுக்க போறீங்களா? சரி இவ்ளோ நாளும் நான் டிலே பண்ணிருக்கேன். இன்னைக்கு இருந்து ஏஐ நமக்கானது தான். நான் சிறிய ஸ்டெப்ஸ்ல சரி. ஆனா கன்டினியூஸா ஏஐ கத்துக்க போறேன். நானே என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய எம்பயர் பில்ட் பண்ண போறேன். என்னோட குழந்தைகளும், குடும்பமும் ஒரு நாள், அப்பா, அம்மா அந்த காலத்துல எடுத்த முடிவுனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி வந்துச்சுன்னு ப்ரவுடா சொல்ற வகையில நான் வாழப் போறேன். இதுதான் உங்களிடம் இருக்கும் ஆசை. சத்தியமா சொல்றேன். இது வேற யாருக்குமே வேண்டிய ஆசை இல்ல. இது உங்களுக்காகவே. ஏஐ கத்துக்கிறது, ஏஐயை உங்கள் வாழ்க்கைக்காக வேலை செய்ய வைக்கிறது, உங்க நாலேட்ஜை வேர்ல்டு கிட்ட கொண்டு போறது. இது சூப்பர் லக்ஸரி அல்ல. இது இப்போ உங்க வாழ்க்கையில தேவை. மனதளவில அடைவதற்கு ஒண்ணுமில்ல. இதுதான் ஞானம். இதுக்கு ஒரு மாடர்ன் ப்ரூஃப் வேணும்னா, ஏஐ பிளஸ் மனப்புரிதல், பிளஸ் கன்டினியூயஸ் ஆக்ஷன் கொண்டு ஒரு சாதாரண மனிதன் எப்படி டிஜிட்டல் எம்பயர் பில்ட் பண்றான் அப்படிங்கிறத பாருங்க. அந்த சாதாரண மனிதன் நான் தான். அடுத்த சாதாரண மனிதன் நீங்க தான். இந்த பிளாக்க பெர்சனல் ஸ்டோரி செக்ஷன்ல அல்லது மோட்டிவேஷன் பில்டப் பிளஸ் கிளைமாக்ஸ்க்கு முன் இடத்துல நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம்.